ஹலோ மக்களே, எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். இந்த கடைக்கு சாப்பிட போகிறவங்க வந்து பொழுதன்னைக்கும் காலையிலேருந்து வேலை பார்க்குறீங்க. வயிற்றுக்கு சாப்பிட போது மட்டும் இட்லி எவ்வளவு, தோசை எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஆனால் வயிறு முட்டை எங்கேயாவது குடிச்சிட்டு தான் வாரீங்க. அங்கே போய் ரேட்டுன்னு கேட்குறீங்களா? கார் பைக் விலை ஏன் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? இல்லை நகை விலை ஏன் எவ்வளோ ஏறி போச்சுன்னு கேட்குறீங்களா? அங்கெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க. ஒரு வேளை சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ ரேட்டு, இது எவ்வளோ ரேட்டுன்னு ஒரு கடையாக ரேட்டு கேட்டு போகிறீங்க. அது ஏன் அப்படி? அதை மாற்றிக்க மாட்டீங்களா? ஒரு வேளை வயிற்றுக்கு சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சு சம்பாரித்து என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? ஒரு வேளை வயிற்றுக்கு சாப்பிட்றதுல என்ன இருக்குது? நாளைக்கு தூங்கிடுச்சா இருக்கமா இல்லையான்னு தெரியல. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கடைகளில் வந்துட்டு சாப்பிட்டாலும் காசு கொடுக்காமல் சொல்லிக்காமல் ஓடிடுறீங்க. பெரிய கடைக்கு போனாக்க இப்படி தான் ஓடுவீங்களா? சொல்லிக்காமல் ஓடுவீங்களா? மாற்றிக்கிங்க எல்லோரும். ஓகே, ரொம்ப நாளாக சொல்லணுன்ற செய்தி. ஸோ அதனால் யாரும் தள்ளி விடாமல் வீடியோ பாருங்கள். ஓகே மக்களே, நன்றி எல்லாருக்கும்.